மெயின் ஸ்ட்ரீமுக்கு யூடியூப் பத்தாது. ஏன்னா இப்போ யூடியூப்ல வந்துட்டு ஏன் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டு ரிலேட் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி வெந்து வேகாத ஒரு சாப்பாடை கொடுக்குறாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ஏன் ஆமாப்பா அங்க பாரு விக்க கூட ஒழுங்கா வைக்காம வந்து பண்ற அது ஒரு இது. ஆனா ஒரு சினிமான்றப்ப ப்ராப்பரா எல்லா விஷயங்களும் பண்ண வைக்கணும் போது அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு 2 பேரை வச்சு அவுட் வரும்போது. இல்ல எனக்கு சேலஞ்சிங்கான்னு பெருசா இல்ல. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 360 டிகிரின்றதே இல்ல. நம்ம ஸ்டாட்டிக்கா ஒண்ணு வச்சோம், அதுக்குள்ள கிரியேட்டிவ் அந்த ஃப்ரேமுக்குள்ள கிரியேட்டிவான ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஆனா நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து எவ்ரி ஆங்கிள் வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். அடுத்தடுத்த செங்கலை ப்ராப்பரா அடுக்குனா மட்டும்தான் அது நிக்கும் நிலையா. ஸோ அப்படி இருக்கிற எக்ஸிகியூஷன்ல ரொம்ப கவனம் செலுத்திருக்கோம். ஏன்னா இதுல அதிகமா ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இப்ப தேர்ந்தெடுத்து இருக்கிற கதை வந்து உண்மையாவே கொஞ்சம் கட் ஃபீலிங்ஸோட தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு லீப்புக்கு போறதுக்கான விஷயம் தான். அப்ப இது வரைக்கும் விளையாட்டா இருந்தவங்க இப்ப அலாட்டா மாறுற மாதிரி ஆனது. ஆமா.